சிங்கமாய் நாங்களையும் புகழ் நாராயணன் உலகினில் ஒருவனுக்கு ஒரு தாளமா நிலைக்க நாராயணன் நாங்களையும் புகழ் நாராயணன். சபையோர்களுக்கு அடியர் வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவன் நாம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். நாமோ வைகுந்தத்தை ஆளக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்த வாசன் உந்தி கமலத்திலே பிறந்தவன் தான் இந்த பிரம்ம தேவன். எதற்காக இந்த உலகத்தில் படைத்தான்? தந்தையாச்சே அந்த வைகுந்த வாசனும் இந்த உலகத்திலே உயிரினங்களை படைப்பதற்காக இந்த பிரம்மனை படைத்து சத்தியலோகத்திலே ரிக்கி யசூர் சாம அதர்வனம் செல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் படைப்பதற்காக இந்த பிரம்ம தேவனை படைத்திருக்கின்றார். சரஸ்வதி சமேதனாக இந்த உலக நன்மைக்காக அனைவரையும் காத்து ரட்சிக்கும் கடவுளாக பிரம்ம தேவனை விவற்றி சீரோடும் சிறப்போடும் இந்த சத்திய லோகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். ஏதோ அவை குரல் கேட்கின்றது. சுவாமி கண்ணிலும் கடலானி பார்த்தா கடலானே பாசானே ஐயா சுவாமி ஐயா
பிரம்மதேவா மங்கள நாள் என்று வந்திடுமோ மங்கையின் வாழ்வின் துயர் தீர்ந்திடுமோ வஞ்சக பாம்பொன்று நஞ்சை தந்தது கண்டரு கடலானே பார்ப்பானே ஐயா சுவாமி எங்களை காத்தருள் வேண்டும். பொன்னுலக தலைவா, தேவாதி தேவா, சத்திய லோகத்தை ஆளக்கூடிய பிரம்ம தேவரே, மும்மூர்த்திகள் ஒரு மூர்த்தியாக இருந்து படைக்கும் தொழிலை படைக்கக்கூடிய நீங்கள் கேட்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் வரத்தை கொடுத்து விடுகிறீர்கள். சிவனை கோரி தவம் செய்பவர்களுக்கு அந்த பகவான் அவர்கள் வரம் கொடுக்கிறார். உண்மைதான். உன்னை குறித்து யார் தவம் செய்தாலும் காட்சி தந்து அவர்களுக்கு நீங்கள் வரத்தை கொடுத்து விடுகிறீர்கள். வரம் பெற்ற பிறகு எங்களுக்கு தானே ஆபத்து சுவாமி. பொன்னுலக தலைவா, 100 அஸ்வமேதங்களை செய்து கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், வெள்ளையாறு, கங்கரதி, மதுமரதி அனைத்து ஆய்வுகள் பற்றி தகுதிகளுடைய முதுகெலும்பாலான வஜ்ராயத்தை கரத்திலே எழுந்திருக்கின்றாய். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றாய். உங்களுக்கு யாரால் ஆபத்து நேர்ந்தது? ஆபத்து என்று உங்களுக்கு தெரியாதா சாமி? உங்களால் படைக்கப்பட்டவன் சுவாமி, உங்களால் படைக்கப்பட்டவன் சாகர தீவை சேர்ந்த சுந்தரன் சுந்தரியப்பன். அவன் ஓடி வந்து எங்களை அடித்து சித்திரவதை செய்கின்றான் சுவாமி. சித்திரவதை செய்கின்ற சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு அசுரர்கள் உங்களை இஷ்டம் செய்கின்றார்களா? தெரியாதை போன்று நீங்களும் நடிக்கின்றீர்கள் பார்த்தீர்களா? வரம் கொடுத்தவன் நீங்கள் தானே. உண்மைதான். என்னவென்று வரம் கொடுத்தீர்கள்? பொன்னுலக தலைவா, ஈசனத்திலே வரத்தை பெற்றிருந்தால் தனக்கு அழிவு ஏந்துவிடும் என்பதற்காக இந்த சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்ம தேவனத்திலே வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அண்ணன் கரத்தால் தம்பியும், தம்பி கரத்தால் அண்ணனும் ஆள வேண்டும் என்று வரத்தை எண்ணத்திலே பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் பார்த்து கொள்ளப் போகிறீர்களா? ஆண்டவா, என்ன வரம் கொடுத்து விட்டீர்கள். வரம் பெற்ற உடனே நேராக இந்த தேவ பதவி அடைய வேண்டும் என்பதற்காக 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஹரிபஜன பூஜை செய்வது வழக்கம் ஐயா. சொந்த பூஜை செய்வது வழக்கம். மலர்களை பறிக்கச்சென்ற மாதர்களை வாக்கி வந்திருக்கிறீர்கள். அவர்கள் அழைப்பதற்காக நல்லதொரு உபாயத்தை உரைக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதிலே எல்லாரும் எடுத்து அதிலே ஒரு பதுமையை படைக்க போகிறார்கள். எல்லாரும் எடுத்து அதிலே ஒரு பதுமை படைக்க போகிறார்கள். படைத்தால் அந்த பதுமையானது அவர்களை கொன்றுவிடும், வென்றுவிடும். வாயளவில் சொல்லுகின்றீர்களே தவிர அந்த பதுமை இவர்களை விட அழகாக இருக்கிறதா? என்னால் படைக்கப்பட்ட உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போதே படைக்கின்றேன். ஓ என்பதே அது எப்பவுமே அழகு பொம்மை தாண்டியது. வாய் விட்டு சொல்லாதே. படுத்தி வச்சு எல்லாரும்
எடுத்து ஒரு அழகான பெண்ணை படைத்து விட்டீர்கள். உண்மைதான். ஆனால் அவள் வந்த உடனே பேசவில்லை, ஆடவில்லை, எதுவுமே செய்யவில்லை சுவாமி. உண்மையாக படைத்து விட்டீர்கள். அதற்கு பெயரையும் சூட்டி விடுகின்றேன், பேசும் திறனையும் அளிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதிலே எல்லாரும் எடுத்து ஒரு பதுமையாக படைத்திருக்கின்றேன். இந்த பெண்ணுக்கு என்ன பெயர் தெரியுமா? திலோதமை. இதற்கு இப்போ நான் பேசவும் திறனை அளிக்கின்றேன். ஓம் பிரம்மாய நமக்கு. ஓம் பிரம்மாய நமக்கு. அப்பா பதமல பணிந்தே பதமல நான் பணிந்தேனே காமையாதி தானே நானே பதமல நான் பணிந்தேனே ஆசையாக அடிமலை பணிந்தேன் அப்பா உட்புக நானும் புகுந்தேன். ஆசையாக அடிமலை பணிந்தேன் அப்பா உட்புக நானும் புகுந்தேன். பதமல நமஸ்காரமே பணிந்துகின்றேன் நேரமே பாத நமஸ்காரமே பணிந்துகின்றேன் நேரமே சந்தோஷம் பாதுரனே சகலம போட்டி பாவையா மலனா பணிந்தேனே. அப்பா மகளே திலோதமை, உங்கள் மகளை வாழ்த்துக்கள் தந்தை. வாழ்க வாழ்க திலோதமை. பொன்னுலக தலைவா, அந்த அசுரர்களை அழிப்பதற்காகத்தான் இந்த திலோதமையை படைத்திருக்கின்றேன். நம்பிக்கை பிடித்து விட்டது. அரக்கர்கள் அழித்து விடுவார்கள். தேவர் எங்களுக்கு ஆபத்து கிடையாது. அவர் வேலையை சென்று நாங்கள் செய்கிறோம் சாமி. நீங்கள் சென்று வாருங்கள். தேவாதி தேவ வாழ்க, திலோதமை வாழ்க. அப்பா மகளே திலோதமை, ஆமாம், எனக்கு எதற்காக படைத்தீர்கள் தந்தையே? மகளே திலோதமை, தந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதிலே எல்லாரும் எடுத்து ஒரு பதுமையாக படைத்து அப்படியா? உனக்கு திலோதமை என பெயர் வைத்திருக்கின்றேன். உண்மைதானே? உன்னை ஏன் படைத்தேன், எதற்காக படைத்தேன் தெரியுமா? தெரியாதே தந்தையே. சப்த சாகர தீவை ஆளக்கூடிய ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு அசுரர்கள் தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். அப்படியா? ஆகையினால் அவர்களை நீதான் அழிக்க வேண்டும். என்னப்பா சொல்றீங்க? உன்னால் தான் முடியும். ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படியப்பா தன்னந்தன்மை சென்று இரு அரக்கர்களை நான் அடிப்பேன்? எப்படி? ஆதலால் என்னால் செல்ல முடியாது தந்தையே. மகளே. அப்படி நான் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு துணையாக ஒரு ஜீவனை படைங்கள் தந்தையே. நீ தனிமையில் செல்ல முடியாது. ஆகையினால் எனக்கு துணை ஒன்று படைக்க வேண்டும் என்று ஆமா. கேட்கிறார். இருந்தாலும் நேரம் காலத்தை பார்த்து ஒரு உருவத்தை படைக்கின்றேன். அப்படியா? ஆகட்டும். திலோதமை, என்னப்பா? நேரமோ ராகு காலமாகிவிட்டது. இந்த ராகு காலத்தில் படைத்தால் சரியாக வராது உருவமானது. ஆகையினால் வேண்டாம், சொல்வதை கேள். தந்தையே, என்ன? நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. இப்போது எனக்கு துணையாக ஒருவரை படைக்க வேண்டும் தந்தையே. அப்போதுதான் அந்த சப்த சாகர தீவுக்கு நான் செல்வேன். இல்லையென்றால் என்னால் செல்ல முடியாது தந்தையே. மகளே திலோதமை, உனக்கு துணையாக படைக்க வேண்டும் என்று உரைக்கின்றாய். தந்தையே, ராகு காலம் தொடங்கி விட்டது என்று உரைக்கின்றேன். விதை யாரை விட்டது? அப்படியா? படைக்கின்றேன். ஓம் நமः. ஓம் நமः. என்னப்பா இது? அப்பா, மகளே திலோதமை, என்ன இது? வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை உரைத்தேன். ஆமா, நேரமானது ராகு காலம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் படைத்தால் உருவம் சரியாக வராது என்று பலமுறை உரைத்தேன். என்னுடைய வார்த்தையை கேளாமல் கேட்டாய், படைத்து விட்டேன். பார்த்தாயா, ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது திரு நங்கையாக பிறந்து விட்டது. என்னப்பா சொல்றீங்க? உண்மைதானம்மா. அப்படின்னா இது எனக்கு என்னப்பா வேணும்? என்ன வேணும்? நீயோ முன் பிறந்தாய், அவனோ உனக்கு பின் பிறந்திருக்கின்றாய். அப்படியா? அவனோ உனக்கு தம்பி. தம்பியா? ஆமா. அப்பா,
எனக்கு இந்த தம்பி பிடிக்கலப்பா. அங்க பாருப்பா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். நான் கேட்டேன், இந்த நேரத்தில் எனக்கு துணையாக ஒருவனை படைத்தால்தான் நான் செல்வேன், அந்த அசுரர்களை அழிப்பேன் என்று உரைத்தாய். அப்பா, அப்பா. என்னுடைய வார்த்தையை கேளாமல் படைத்து விட்டேன் பார்த்தாயா? அப்பா என்ன? இந்த தம்பி பாருப்பா என்னென்னமோ பண்ற, எனக்கு பிடிக்கல, போ சொல்லுப்பா. ஏமா துணையாக கேட்டாய், படைத்து விட்டேன். அது மட்டும் ஐயோ அப்பா என்னம்மா? என்னென்னமோ பண்றது கையால. அந்த உருவம் அப்படித்தான் செய்யும். அப்பா சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். தம்பியா? தம்பிதான். அமைதியா இருக்காங்க. தம்பி அமைதியா இருக்காப்பா. பேசும் திறனை கொடுக்க வேண்டுமா? ஆமாப்பா. ஓ பிரம்மா கணபதி. என்னப்பா? அண்டா தோத்த கதிவன் அண்டா தோல்வி கதியவன் முட்டா தோல்வி கதிவன் அண்டா தோத்த கதிவன் நான் புட்டா आप भैया वाह नक्ku அப்பா, வணக்கம். आप भैया वाह नक्ku உன்னை சொல்லி குறை கிடையாது. நாய் காலத்தில் பிறந்திருக்கிறாய், அரைக்குறையா தான் பேசுவேன். आप भैया ஏய் அப்பா, तेरा भैया गाड़ा அப்பா. आप भैया ஏய், நான் எதுக்கு பட்ட அக்காவுக்கு துணையாக படுத்திருக்கின்றேன். எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவப்பா உடனே பிறந்திருக்கின்றாள் அக்கா. அவளுக்கு திருமணத்தை முடித்து தாடா பையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. திருமணம் செய்து முடிக்கவில்லை என்றால் நான் அம்மா சரஸ்வதி எடுத்துன்னு ஓடிடுவான். என்னுடைய மனைவி சரஸ்வதியா? டேய் உம்மாடாவா? அம்மா வந்தா என்ன ஏண்டா? நீ தான் எனக்கு தூங்க வச்சுட்டு 6 மணிக்கு கதவு சாத்துக்குன்னு எடி கிடைக்கிற என்ன கடிக்கிறா? என்னடா கடிக்கிறா? என்ன கடிக்கிறா? இந்த பாதி முரளிக்கான். இது யாரு? ஏய் உடைய அக்காடா. யாரு? உடைய அக்கா. நான் அவளுக்கு என்ன வேணும்? தம்பி. தம்பி அக்காடி. அகாடி டேய் அக்கா. அகாடி டேய், சரியா பையா அகாடி அகாடி இதுக்குத்தான் வேண்டான்னு சொன்ன, என்னுடைய வார்த்தை கேட்கல. அக்காயா? ராயா டேய் இங்கே வாயேன். அகாடி நான் என்னது? அக்காடா. அகாடி அக்கா. சரியா பையா அகாடி சொல்லு. அக்கா. அகாடி டேய், அக்கான்னு சொல்றா. என்னடா அப்படின்னா? அகாடி அக்கான்னு சொல்றாடி. ஒரு வட்டம் வட்டம். வட்டம் பெருசா போனா அங்கிட்டு விடும். அதான் அகாடி. ஏய், அக்கா வட்டம் ஏய், ஏய் பெருசா போச்சுன்னா அது காடி. பாருப்பா அவன வேணாம்ப்பா அந்த தம்பி. வேணான்னு சொன்னியா? வச்சிடற சரியா பையா. டேய், மகனே, அக்காவுக்கு துணையாக படுத்திருக்கின்றேன். அப்பா பையா என்னடா? அப்ப பையா ஏய், என்ன அழகாத்தானே படிச்சுக்கிற. ஆமா, எல்லாத்தையும் படிச்சிருக்க. சொல்லு, நான் என்ன பண்ணணும்ப்பா? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அக்காவுக்கு துணையாக செல்ல வேண்டும். அக்காவை சனி ஆகணுமா? ஏய் என்னடி? அக்காவுக்கு துணையாக செல்ல வேண்டும். சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சாந்தி சாப்பிட்ற என்னடி? இந்த தந்தையை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாடா இது? கடா பையா உனக்காக அம்மா ஊரா மூட்டை அப்பன்னு கேட்டா உடைக்க மாட்டாங்க. நீ எதை கேட்டு சொல்லு. சொல்லு, என்ன சொல்ல? என்னடா கேட்க போற? நான் அக்காவுக்கு எதுக்கு பட்ட டேய், சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சப்ப சாகர தீவு ஆளக்கூடிய ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் தேவர்களையும் இம்சை செய்கின்றார்கள். ஆகையா அவர்களை அழிக்க வேண்டும். அவர்களோ என்னிடத்திலேயே வரத்தை பெற்றிருக்கின்றார்கள். அண்ணன் கரத்தால் தம்பியும், தம்பி கரத்தால் அண்ணனும் ஆள வேண்டும் என்று வரத்தை பெற்றிருக்கின்றார்கள். அப்பையா ஆ? எந்த ஊர்லயும் துட்டு வராது. முன்னாடியே வந்து குடுத்து வச்சேன். அது டேய், டேய். நம்ம நீ நாடகம் முடிச்சேன். ஆ.
அத்தி பூத்தா பாரு முடிச்ச சொல்லு. ஒரு வாரம் நின்று போச்சு. ஏண்டா இயற்கையின் சீற்றத்தால் தடைபட்டு விட்டது. ஆகட்டும் ஆ. டாடா. சென்று வாருங்கள், வெற்றியோடு செல்ல வேண்டும். ஆகட்டும் தந்தையே. அப்படி ஆகட்டும். அதான் தம்பி, தம்பி. என்னடா டேய் எல்லாரும் சும்மா பண்றாங்க, நான் பண்ணா என்ன பண்றாங்க? ஆயா என்னடா? அதாடி என்ன தம்பி? பொட்டு, மூக்கு, வாய் அதுல என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. என்னென்னவோ பண்றியாம்மா. என்னென்ன பண்றான்டா? இங்க வா கேஸ்ல இதோ இது நேரு நெக்லஸ். இது என்னடா பழக்கம் இதெல்லாம்? அட முண்டை அடிக்கிற போடி நான் சரிப்பா. அக்கா நான் உனக்கு அகாடி அகாடி தான் சொல்லுவான். சரி அப்படியோ சொல்லிடா. அகாடி சரி விடு தம்பி. ஆமா அப்பா நம்மளை எதற்காக படைத்திருக்கின்றார்? தப்பா அதுக்கா இது சப்பு சாகர தீவு, சப்த சாகர தீவு. ஆகக்கூடிய சுந்திரர் உபசுந்திரர் இரு அரக்கரை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும். ஆனாலும் நீ யாரு? அகாடி என் தம்பி, என் செல்ல குஞ்சி, என் பட்டு குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, என் வைர குஞ்சி. கிடையாது, இது யார் குஞ்சு? என்னடா தம்பி? வாயா என்ன உன்னால ஒரு கேள்வி கேட்கலாம்ங்கிறேன். என்ன? நான் ஒண்ணும் தெரியாத பையன் தானா? ஆமா நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். நான் யாருடா? உனக்கு அக்கா அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? நீ மட்டும் பொட்டியார் மாமா வீட்டுல போய் விளையாடுறியா? மாமா மேல அங்க மூணாவது மாமா மூணாவது மாடில இருந்து இல்லடா, மாமா பசங்க இருக்காங்கல்ல, சின்ன சின்ன பசங்க கூட விளையாடுங்க. சும்மா விளையாட்டு விளையாடுவேன். முச்சாட்டமா அப்புறம் கோலாட்டம். கோலாட்டம் பார்த்தாக்குது. தம்பி அதெல்லாம் போகட்டும். இப்போ எங்க செல்ல வேண்டும்? சப்த சாகரத்தை வாழக்கூடிய சுந்தர உபசுந்தர நடக்கூடிய இரு அரங்களை அழிக்க வேண்டும். எப்படி நம்ம செல்ல வேண்டும்? புறப்படலாமா? ஏ ஆசமச்சா மண்ணி தந்தை மண்ணி தம்பி அந்த மல்லிகை புழுந்தான் ஆனாகத்தான் கொண்டு
தம்பி, பார்த்தாயா? பேசிக்கொண்டே பாடிக்கொண்டே சப்த சாகர தீபம் ஆமா சொல்ல வேண்டும். அப்படியா? எனக்கும் இதற்கு கடும் போட்டது அந்த தேவதூதன் கட்டுமை. அடிமையாகி விட்டா தேவன் அதுவே நம்ம கட்டுமை. இருந்தாலும் ஆனால் ஒன்று ஆனால் வழியில திருமண ஆட்சி அழகாக இருக்கிறோம். திருமணம் ஆகாமல் வந்து கொண்டு வருவோம். ஆமாடா. ஆனால் நமக்கேற்ற மந்தியை தேட வேண்டும். ஆமாடா. திருமணம் நாம் செய்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே மனமேடை. நாடு நாடாக செல்ல வேண்டாம். ஆமாடா. எனக்கு கேட்ட மனப்பெண்ணை நீ பார்த்து நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். அகத்த புறப்பட எனக்கு கேட்ட மனப்பெண்ணை புறப்பட தேவை.